தீபத்தோடு சேரக்கூடாது. இது ஒரு தீப சம்பிரதாயம்னு உண்டு. புதுசாக 4 விளக்கையை ஒன்றா வச்சு ஒன்றா எரிய விடுறாங்க. தீபங்களை ஒன்றாக இணைக்கக்கூடாது என்பது சட்டம். தனித்தனியாக வைக்கணும். அதுபோல் ஒரு விளக்கிலேயே 3 திரியை போடுறது, ஒரு விளக்கில் 2 திரியை போட்டு ஏற்றுறது, இதெல்லாம் ஆகாது. தீப சம்பிரதாயம்னே ஒன்று உண்டு. விளக்கை ஏற்றிய பிறகு பூல தான் ஒத்தணும், வாயினால ஊதி அணைக்கப்படாது. நீங்க தீபத்தை ஒத்து பாருங்க, அதுவே சிவசக்தி சொரூபம். சுடரோ சிவபெருமான், சூடு பராசக்தி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த சுடரா இருப்பவன் யாரு? சிவபெருமான். அதுல சூடா இருப்பது யாரு? அன்னை பராசக்தி. அந்த கீழே இருக்கிற அந்த நீல நிறம் தான் அன்னையினுடைய வடிவம். நீல நிறமா தெரியும், கருப்பு, அதுக்கு மேல நீல நிறம், அதுக்கு மேல பொன்னை உருக்கி ஊத்தியது போல நிறம் இருக்கும் விளக்கு. இப்படி அண்ணாமலை போல அப்படி உத்து கவனிக்கணும், விளக்கு ஒளியை கவனிக்கணும். கவனிச்சா இறைவனுடைய சொரூபத்தை நீங்கள் நேரில் பார்க்கலாம்.